யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1061 பக்கம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம நிதானமா பொறுமையா உங்க வாயில நீங்க வாசிச்சு அத பொருளை நீங்கள் உணர்ந்து இன்னைக்கு ஒரு விளக்கத்தை பெற்று ஒரு விடுதலையோடு நாம் செல்ல வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கு அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீயுங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர்
வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு உபவாசத்தினுடைய வல்லமை. இப்ப எல்லாரும் நீங்க வாசிச்சது மட்டும் இல்ல, நீங்க வீட்டுல போய் அதை வாசிக்கணும். நீங்க தியானிச்சு பாருங்க. உபவாசத்தின் மகிமையும் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்களும் தேவனும் இணைகிற நேரங்கள் புனிதமானது. நீங்கள் தேவனை சந்திக்கிற வேளைகள் புண்ணியமானது. அதுவும் ஆலயத்தில் கூடி வந்து சந்திப்பது என்பது பரலோக மகிமைக்கு ஈடானது. தேவனை சந்திக்கிற, தேவனோடு பேசுகிற அந்த ஜெப பழக்கங்களை, உபவாச பழக்கங்களை உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக ஒழுங்காக கொண்டு வாருங்கள். நான் சொல்றேன், முடிஞ்ச இந்த நாள் டேட்டை போட்டு எழுதிக்கோங்க. சில விளக்கங்களை நான் உங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க தீர்மானித்து உபவாசிக்க தீர்மானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிக அழகாய் அற்புதமாய் மாறும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த உபவாசத்தில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது தேவன் எவ்வளவு அழகாய் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். உங்களை சீர்படுத்தி வெட்கத்துக்கு பதிலாக பலன்களை கொடுக்கிறார். மகிழ்ச்சி அடைய செய்து பெரிய காரியங்களை, அவ்வளவு பிளஸிங்ஸ் நம்ம வாசிச்சோம். இதெல்லாம் எப்ப சாத்தியமாகுது? பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் நியமித்துக் கொள்ளும் பொழுது. உணவுகளை தவிர்த்து உங்கள் உடலை ஒருமுகப்படுத்தி உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தேவ சன்னிதானத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரங்களும் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்கிற, செலுத்துகிற தரமான முதலீடுகள். அதன் நிமித்தம் நீங்க பல தரமான நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வீட்டுல தொடர்ந்து ஒரே சண்டையா இருக்கு, என்ன பண்ணலாம்? நான் சொல்றேன், உபவாசம் பண்ணுங்க. உடம்புல அடிக்கடி சுகவீனம் வருது, நல்லாவது அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வருது, நல்லாவது மறுபடியும் பிரச்சனை வருது, என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிரச்சனை ஒரே சிக்கலா இருக்கு, என்ன பண்றது? உபவாசம் பண்ணுங்க. திருமண வயது நெருங்கிட்டு இருக்கு, நல்ல வரன் அமையல, என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. நல்ல ஒரு தொழில் செய்யற பிளான் பண்றோம், ஆனா சரியா போக மாட்டேங்குது, காரியம் கைக்கூடி வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், மாற்றம் நடக்கணும், என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. கணவர் இன்னும் மாறல, மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மாற்றம் வரணும், என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. ஒரே கடன் தொல்லை, கடன் மேல கடன், வட்டி வாங்கி வாங்கி, வட்டி கட்டி கட்டி, கடன் வாங்கி வாங்கி குட்டி மேல குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. சுற்றுப்புறத்தால் பல நெருக்கடிகள் வருகிறது, சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் மிகுந்த பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள், என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. ராத்திரியில நிம்மதி இல்ல, தூக்கம் இல்லை, ஒரு பெரிய ஒரு விடுதலை இல்லை, வீட்டுல எல்லாம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை, மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணுங்க. என்ன நடக்கும்? ரெண்டு காரியம் நடக்கும், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எங்கும் கேட்காத சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தெளிவாய் உள்வாங்குங்கள், தரமாய் எழுதி கொள்ளுங்கள். ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, கேட்டது கிடைக்கும். ரெண்டு கேட்டது கிடைக்கலன்னா கேட்டதை பெறுவதற்கான ஆயத்தம் உங்களுக்குள் உதயமாகும். உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துகிற அந்த இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஒன்னு, கேட்டது கிடைச்சிரும். ரெண்டு, கேட்டது கிடைக்கலனா கேட்டதை பெறுகிற இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இந்த உபவாச ஜெப நிலை உங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கும்.
ஆகவேதான் நீங்கள் வேதத்துல பழைய ஏற்பாடு எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாடு எடுத்துக்கோங்க, உபவாசத்தை தேவதாசர்கள் வலியுறுத்தினார்கள், உபவாசித்து ஜெபிப்பதை பிரதானப்படுத்தினார்கள். எத்தனையோ உதாரணங்களை காண்பிக்க முடியும். ஆனா இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உணவுகளை தவிர்த்து உபவாசிக்க தீர்மானிக்கிறீர்களோ அது ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. நான் சப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்களே. சாப்பிடக்கூடாது நான் சொல்லல. உணவுகளை தவிர்த்து உபவாசிப்பது. நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். அதிகமான பேர் காலை உணவருந்தாமல் தான் இங்கே வந்திருப்பீர்கள் இல்லையா? நானும் சாப்பிடாம தான் வந்திருக்கேன். மேக்சிமம் இந்த உபவாச ஜபத்துக்கு நிறைய பேர் சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க. ஓகேவா? சரி, கவனிங்க. இப்ப இந்த உபவாச ஜபம் முடிச்ச உடனே கபன்னு பசிக்குது. மதியானம் நேரம் ஆச்சுன்னா கை கால்லாம் நடுங்குது, வயிறு போட்டு கிள்ளுது, கொடாயுது, ஒரு மாதிரி பண்ணுதுன்னா சாப்பிட்டுருங்க, தப்பு இல்லை. ஆனா வயிறும் கிள்ளல, கொடாயில, சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை என்ற மாதிரி உங்கள் உடல்நிலை இருக்குமே, ஆனால் அந்த மதிய உணவை தவிர்த்து விடுங்கள். என்ன பண்ணலாம்? மதியானம் போயிட்டு உங்கள் கடமைகளை முடிச்சு நேரம் இருந்தா பாய போட்டு தலகாணிய போட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறதையும் தவிர்த்துட்டு தெய்வத்தின் பாதத்தில் அமர்ந்து தியானம் பண்ணி பாருங்க, உங்கள் உடல் பலன் பெறும். மனுஷன் உணவினால் மாத்திரம் அல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனோடு உள்ள உறவினால், அந்த உறவில் வருகிற வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை தயவு செய்து மறவாதிருங்கள். சரி, ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, குடிச்சுக்கோங்க. டீ குடிக்கணும் போல இருக்கு, குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சுக்கோங்க. நைட்டு வந்துடுச்சு, கபன்னு பசிக்குது, கை கால்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? காலையிலும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. மதியானம் சாப்பிட்ட கேட்டகரி விட்டுருங்க, இப்ப மதியானம் சாப்பிடாத கேட்டகரிக்கு நான் சொல்றேன். மதியானமும் நான் சாப்பிடல, இப்ப நைட்டு வந்துடுச்சு. என்ன பண்ணலாம்? அவுக்குன்னு சாப்பிடணும் போல இருக்கு, கபன்னு பசிக்குது, சாப்பிட்டா பெட்டர் ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுருங்க, தப்பு இல்லை. இல்ல மறுபடியும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா போதும் எனக்கு, இல்ல பரவாயில்ல ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு பால் குடிச்சிட்டு கூட என்னால தள்ள முடியும்னா நைட்டும் சாப்பிடாதீங்க. என்ன பண்ணலாம்? உடனே மெத்தையில போயிட்டு அப்படின்னு நாம அப்பா பிரசன்னத்தில் அப்படியே அமர்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும், காத்திருக்கீரோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ, நீர் சொன்னதை பிடித்துக் கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தை பிடித்துக் கொண்டு, உங்க முகத்தையே நோக்கீரோ, உங்க முகத்தையே நோக்கீரோ. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கை, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை, உம்மை நம்பி
ராத்திரியில அந்த 3 வேளை சாப்பிடாம நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த பரலோக பிரசன்னம் இறங்கி வர்றத உன் பெட்ரூம்ல அன்னைக்கு பரலோகத்தை நீ இறக்குவ. அந்த சீரியலை நீ வெறுப்ப, சீர்கெட்டு போக வைக்கிற உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையையும் உன் வீட்டையும் சீர்கெட்டு போக வைக்கிற அந்த சீரியல் பழக்கத்திலிருந்து நீ விடுதலை ஆவ. தேவ மகிமை ஒரு ஒழுக்கத்துக்குள்ள உன்னை கொண்டு வரும். அந்த போனை ஸ்க்ரோல் பண்ணி ராத்திரியான ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கண்ணு செவந்து கண்ணுல கருவளையம் விழுந்து, பக்கத்துல மூஞ்ச பாருங்க, உங்க மூஞ்சி எப்படி இருந்தது? இந்த பாழா போன போன் வந்ததுல இருந்து உன் மூஞ்சி எப்படி மாறிடுச்சு? அப்பா பிரசன்ன உனக்கு அழகான நித்திரையை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த ராத்திரி யோசிப்பு கண்டது போல் அழகான சொப்பனங்கள், அழகான தரிசனங்கள், பரிசுத்த சிந்தைகள் உன்னை ஃபுல்லா கவர் பண்ணும். அன்னைக்கு மறுநாள் நீ எழுந்து பாரு, ஒரு புதிய மனுஷனா நீ எழுந்திருப்ப. 2வது நாள் இல்ல இது மேல தாங்க முடியாது நம்மளால அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டுருங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஒரு பலன் கொடுத்திருக்காருன்னா 2வது நாளும் போங்க, முடிஞ்சா 3வது நாளும் போங்க. இல்ல நான் 3வது நாள் நிறுத்திறேன்னா நிறுத்திருங்க, 4வது நாள் முடிஞ்சா போங்க. நீ போய் பாரு, பரிசுத்த உபவாச நாள நினைச்சு பாரு. நிச்சயமா நான் சொல்றேன், உன் உடம்புல ஒரு மாற்றம் வரும், உன் உயிரில ஒரு மாற்றம் வரும், உன் உணர்ச்சியில ஒரு மாற்றம் வரும், உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். சத்தியமா சொல்றேன், அது பரிசுத்தமான மாற்றமா வரும். உன் கேரக்டர்ல ஒரு மாற்றம் வரும். போக போக ஒரு சத்தியம் உங்களுக்கு புரியும், உணவு என்பது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு. ஏன்னா இன்னைக்கு இந்த சமூக கட்டமைப்பு உணவுதான் எல்லாம் என்கின்ற ஒரு மாயைக்குள்ள நம்மளை வச்சிருக்கு. இப்ப உங்களை கொண்டு போயிட்டு இமயமலையில விட்டா என்ன பண்ணுவீங்க? காட்டுல விட்டா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு இல்லாத சூழ்நிலை என்ன பண்ணுவோம்? நான் சொல்லட்டுமா, இப்ப இருக்கிறத விட ஹெல்த்தியா வாழ்வோம். அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு, கனிகளை சாப்பிட்டுக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய தழைகளை சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு தான் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இயேசுநாதர் பிரசங்கம் பண்றாருங்க, அந்த பிரசனத்துல வந்து உட்கார்ந்துச்சுங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து. நம்ம வாசிச்ச வசனம் பாருங்க, பாலுங்கிற குழந்தை கூட உபவாசம் பண்ணுமா? அது நான் வாசிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாலுங்கிற குழந்தைகள் கூட உபவாசத்தை ஆசரிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஜனத்தை 16 வசனம் பாருங்க, யோவேல் 2:16 பாருங்க. ஜனத்தை கூட்டுங்க, வாசிங்க. யோவேல் 2:16 வாசிங்க. யாரு? வயசானவங்களாம். முதியோரை சேருங்கள். யாருங்க? பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அவங்களையும் உபவாசத்துல சேருங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லையா, அதுக்கு பால் குடுத்தியா? சோறு. பாலுங்கிற குழந்தைக்கு கூட அந்த ஆட்டிடியூட கொண்டு வாருங்க. பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் யாருங்க இவங்க? யாருங்க இவங்க? சொல்லுங்க. புதுசா கல்யாணமானவங்க. புதுசா கல்யாணம் பண்ணது பார்த்தீங்களா, ரூம்லயே பூந்துகிட்டு இருக்கோங்க. ஆமா, அதிக குடும்பத்தை தூக்கி போய் ரூம்ல போட்டு விட்டுருவாங்க ரெண்டுத்தையும். ஆண்டு அதையும் வெளியே தூக்கிட்டு வாதை, வெளியே அனுப்பது. ரெண்டுத்தையும் வெளியே வரட்டும். மணவாளன் மணவாட்டி 2 பேரும் என்ன பண்ணுங்க, வெளியே அனுப்புங்க. ஏன்னா அவங்க ரூமுக்குள்ள இருக்கிறத விட தேவனோடு இருக்கிறதுல வருகிற ஒரு விடுதலை. வெளியே கூட்டுவாங்க அவங்கள. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், குடும்பங்களிலே நியமிங்கள். அந்த குடும்பமாய் உட்காருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தினுடைய வல்லமை மறுரூபம் நீங்க அழகா பாப்பீங்க. சண்டை குறையும் உங்க வீட்டுல இருந்து.
வீணான பேச்சு குறையும், சினிமா குறையும், சீரியல் குறையும், சீர்கேடு குறையும், அசுத்தம் குறையும், பாவ இச்சைகள் குறையும். உன் வீடே பரிசுத்த மகிமையால நிரப்பப்படும். உன் பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகளா எழும்பப்படுவார்கள். உன் பிள்ளைகளை தேடி வரன்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு வர மாட்டேங்குது. அந்த குடும்பமா அந்த பிள்ளையானா யோசிக்கிறாங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமித்து பாருங்கள். நான் சொல்றேன், உங்க உடல்ல ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஒரு பெரிய மாய் இங்கே உலாவி கொண்டிருக்கிறது. உணவு இல்லை என்றால் வாழ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி உணவு இருக்கு. இந்த உடம்பு பாருங்க, சோத்தாலையும் அடிச்சு அடிச்சு கட்டி இருக்கும். இந்த வீட்டை பக்கத்துல பாட்டு அவங்களை தொட்டு சொல்லுங்க, இந்த உடம்பு இருக்கு, இந்த பொசு பொசுன்னு வீட்டை செங்கல் மணல்ல கட்டின மாதிரி சோத்தாலையும் அடிச்சு அடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க. இந்த பில்டிங்க சும்மாவா கட்டி வச்சிருக்கோம்? சோத்த போட்டு அடி, 3 வேளை 4 வேளை 5 வேளை இடைவெளியில் அடிச்சு 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 உருட்டி விட்டு விட்டு என்ன வந்து தொப்பதான் வந்தது, வேற ஒன்னும் வரல. அப்புறம் அங்க வலி, இங்க வலி, குறுக்கு வலி, எல்லா வலியும் சேர்ந்து வந்திருக்குது. இல்ல, ஒரு மாயை இங்கே உலாவி கொண்டிருக்கிறது. 3 வேளை சாப்பிட்டே ஆகணும். பசிச்சா சாப்பிடுங்க, திணிப்பது போட்டுட்டு. பெண்களுக்கு தான் என்ன ரொம்ப பரிதாபப்படுறேன். இன்னைக்கு பெரிய மனசு வரணும். எதுக்கு தெரியுமா? வீட்டில் நல்ல சாதத்தை வடிச்சு பதார்த்தத்தை செஞ்சு ராத்திரி நேரம் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீந்து இருக்கும். 4 பேர் கொடுக்கறதுக்கும் மனசு வராது. 2 உருண்டை தான் உருட்டிடுவோம். எல்லாம் ட்ரிம்மா இருந்ததுங்களா, ட்ரம் மாதிரி ஆயின்னு போதுங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பெரிய கொடுத்துருங்க, சாப்பாடு கொடுங்க, அளவா போடுங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், போட்டு திணிக்காதீங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு திணிக்காதீங்க. உணவுக்கு பிரதானத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும் உறவுக்கு அதிக பிரதானத்துவத்தை கொடுக்கிற வீடு நான் சொல்றேன், அது ஆசீர்வாதமான ஒரு வீடா இருக்கும். இதெல்லாம் மனதிலும் சத்தியத்தை எழுதி கொள்ளுங்கள் அன்பான பிள்ளைகளே. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவனுடைய தாசன் ஆவிக்குரிய பிரசங்கம் பண்ணி போடுறாருன்னா, யூடியூப்ல ஒரு 10 பேரு 20 முக்கி 100 பேரு முக்கி 4 பேரு 400 பேரு பாக்குறது அபூர்வமா இருக்குது. ஒருத்தர் கடாயை கிண்டி பிரான் ஃப்ரை, கிராப் ஃப்ரை, சிக்கன் 65 யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? லட்சக்கணக்கு மில்லியன் வியூஸ் போகுது. யார் பார்க்கிறா? எல்லாம் நம்ம ஆட்கள் தான். ஃப்ரை வறுக்கிறான் பாரியே. நீ பாக்குறிய ஃப்ரைய, அத பாக்குறிய, அது மாதிரி செய்யறியா? அதை யாராச்சும் சாப்பிட முடியுமா? பிரயோஜனமே கிடையாது. அவன் வந்து ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தி வியூஸ் வாங்குறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓபன் பண்ணாலே ஒரே ஃபுட்டு தான். வெளியே போக முடியல. இப்போ ரோட்டுக்கு எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, எங்க போனாலும் ஹோட்டல், எங்க போனாலும் கலர் கலரா வச்சிருக்கான். சாப்பிட்றதுல இருந்து எல்லாம் கலர் கலரா இருக்குது. ஒரு பெரிய மாயை, அந்த மாயை உடலுக்கு மிகப்பெரிய கேடுகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் சாப்பாட்டு பிரியரா இருந்தால் தொண்டையில கத்திய வைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல உங்க தொண்டையில கையை வைங்க பார்க்கலாம். அவங்க தொண்டை மேல கையை வைங்க. சாப்பாடு பிரியனா இருந்தா நான் கையில உங்க தொண்டையில கையை வச்ச மாதிரி கத்திய வைன்னு பைபிள் சொல்லுது. வெறிக்க சாப்பிடாம போதும், அல்லேலூயா, இது போதும். நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது சொல்லும். யார் சொல்லும்? உடம்பு சொல்லும். என்னன்னு சொல்லும்? ஆனா சாப்பாடு இன்னும் பாதி தட்டு இருக்க, மனசே இல்லையே. கொடுக்கணும்ன்ற மனசு வரணும் பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு நிறைய சாப்பாடு செஞ்சுட்டேன், ஆனா இவ்வளவுதான் நாங்க சாப்பிடுறோம்னா பக்கத்து வீட்டுக்கு கொடு, தெரிஞ்சவங்களுக்கு கொடு, அறிந்தவங்களுக்கு கொடு, இல்லைன்னா அளவா செய்யுங்க. இதுனா உடம்பா இல்ல குப்பை தொட்டியா?
போட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு கொட்டுறது இல்ல. இது பரிசுத்தமானது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உடல், உன்னுடைய தேகம் தேவனுடைய ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? உன் உடம்பு கோயில், உன் உடம்பு ஆலயம், உன் உடம்பு சர்ச்சு, உன் உடம்பு தான் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆலயம். இந்த உடம்ப சும்மாவே இருக்கிறது இல்ல, மென்னுக்குனே இருக்கிறது. ஏதாச்சும் இல்லைன்னா போது அரிசி போட்டு மென்னு இருக்குது. அங்க ஏதாச்சும் இருக்குதா? 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச பிரெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூர்ணம் கூட பூத்துட்டு இருக்கும். அது ஒரு நாய் பூனைக்கு போடுறது கூட மனசு வராது. பூர்ணம் பூத்து இருந்தா கூட பரவாயில்ல, சோத்திரம் ஆண்டவரே. கெட்டு நாசமாயி போறதுக்கு குடல் எல்லாம். குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடலை கெடுத்து வச்சிருக்கோம், அநியாயம் பண்ணி வச்சிருக்கோம், அக்கிரமம் பண்ணி வச்சிருக்கோம். நான் சொல்றேன், கொஞ்சம் நிறுத்து. எதை? திங்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. உபவாச ஜபம் ஒருவேளை எப்போ? வெள்ளிக்கிழமை. அப்போ கூட 4 பூரி மசாலாவோட தான் 11 மணிக்கு தான் உபவாச ஜபத்துக்கே வர்றது. பக்கத்துல பார்த்து பண்ணு. இவ்வளவு அக்கிரமம் பண்ணுவீங்க நீங்க, ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யுங்கப்பா. நான் அக்கிரமம் பண்றேன்ப்பா என் வாழ்க்கையில, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில. பரிசுத்த உபவாச நாளை நியமி தேவ பிள்ளை. ரெகுலரா மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க, சாப்பிடலன்னா கை கால்லாம் நடுங்கும், என்னால முடியாதுன்னா விட்டுருங்க. அப்புறம் நீங்க பாட்டுக்கிட்டு ஐயா சொன்னாருன்னு, பாஸ்டர் சொன்னார் தான் சாப்பிடாம இருந்த, ஈஸ்துக்கு பான்ட்டு எனக்கு போன் பண்ணீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் தெளிவா பேசுறேன். லைவ்ல வேற போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் மிஸ்டேக் இல்லாம தெளிவா அர்த்தத்தோட பேசுறேன். முடிந்தா உணவை தவிர்த்து உறவில் நிறைந்து உபவாசித்து ஜெபியுங்கள். அது மாதிரி நான் சொல்றேன், குறைஞ்சது கட்டாயம் இல்ல, மறுபடியும் சொல்றேன், கட்டாயமே இல்ல, முடிந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை. சொல்லி முடிக்கல, நான் சொல்லிடுறேன். முடிந்தால் கட்டாயம் அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை 10 நாள், 20 நாள், 21 நாள், 25 நாள், 30 நாள், 40 நாள், 41 நாள், முடிந்தால் கட்டாயம் அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை உபவாசித்து பாருங்க. உன் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வருவதை நீ பார்ப்ப. இப்படிதான் தொடங்கணும். எப்படி தொடங்கணும்? ஃபர்ஸ்ட் காலையில ஸ்கிப் பண்ணணும், அப்புறம் மத்தியானத்தை பண்ணணும், அப்புறம் ஒரு நாள், அப்புறம் 2 நாள், 3ஆவது நாள் முடிஞ்சா போகணும், இல்லைன்னா சாப்பிட்டுறணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரைன் அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போடுவீங்க, அப்புறம் ஒரு 2 வாரம் பொறுத்து 2 நாள் போடுவீங்க, அப்புறம் ஒரு மாசம் பொறுத்து 3 நாள் போடுவீங்க, அப்புறம் 2-3 மாசம் பொறுத்து 5 நாள் போடுவீங்க. இப்படியே போனா பழக்கப்படுவீர்கள். பழக்கப்படும் பொழுது என்னவாகும் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்க உடம்பில் சுத்தமாவதை நீங்கள் காண்பீர்கள். உடம்பு கிளீன் ஆயிடுங்க. நம்ம சுத்தமாகறதுக்கே விடுறது இல்லை. அதை போட்டுன்னு எப்ப பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே இருக்கும். அரைச்சி 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 வீட்டுல பக்கத்துல பார்த்து கேளுங்க, கிரைண்டர் இருக்கா வீட்டுல மிக்ஸி இருக்கா? 24 ஹவர்ஸும் அதை அரைச்சிக்கிட்டு இருந்தா அது என்ன ஆகும்? அப்படிதான் ஆகி போய் கிடக்குது. ரிப்பேரா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு விட்டு நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளை இதை கொண்டு வாருங்கள், உங்கள் வாலிப பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். நான் சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறும். உங்கள் கணவரை அதற்குள் கொண்டு வாருங்கள். வீட்டில் உட்காருங்க ஒரு நாள் ஃபேமிலியா. வேலை வேண்டாம், போனை தூக்கி அப்படி ஓரமா வைங்க. காசு பணம் செய்யாததை கர்த்தருடைய காரியம் செய்யும் என்ற ஒரு சத்தியத்தோட எல்லா வேலை, கடமை, உத்தரவாதம், போனு, டிவி எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டையும் மூடி வீட்டுக்குள்ள குடும்பமா உட்கார்ந்து தேவனை நோக்கி பாரு.